என்ன இந்த வாழையா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கலப்பா கிடக்கு? இது வந்து வாழை போட தெரியாம போட்டிருக்காங்க. போடவே கூடாது. ஏன்னா போடுறதுக்கு வந்து விதிமுறை வாழைக்குன்னு இருக்குது. அதாவது இப்ப இங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 அடி 5 அடி அகலம் 8 அடி அகலம் 10 அடி அகலம் அப்படிலாம் போட்டிருக்காங்க. போடக்கூடாது. அதோட பெரிய மிஸ்டேக் இங்க காட்டுறேன். என்ன மிஸ்டேக்? இந்த பாருங்க, இந்த வாழைக்கு இடம் வந்து 3 அடி அகலம் தான் இருக்கு. சரி, இந்த டிஸ்டன்ஸ்ல வாழை போடலாமா? போடக்கூடாது. இப்படி போட்டா நமக்கு என்ன ஆகும்னா 2 3 வாழை இந்த வாழை இந்த லைன்ல வாழையே எல்லாமே வீரியம் வளர்ந்து கொலை வராம நின்னு போகும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா முறையா செய்யக்கூடியது என்னன்னா எந்தெந்த வாழைக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரு அளவு உண்டு. அந்தந்த வாழைக்கு தகுந்த டிஸ்டன்ஸ் வச்சு நேரா கோடு பிடிச்ச மாதிரி போட்டு இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு பார்த்தாலும் நெட்டுக்கு லைனா தெரியும். அந்த முக்கில இருந்து இந்த முக்கு பார்த்தாலும் நேரா தெரியும். அப்படி போட்டா மட்டும்தான் வாழையில வந்து வீரியம் வளர்ந்து நல்லா வரும். அது வந்து எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா இது குறிப்பிட்ட வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மூட்டுக்குள்ள புல்லு முளைக்க விடாது. இந்த வாழை இந்த வளர்த்தி வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுல முளைக்க விடாது. முளைச்சிருக்கு அப்படின்னா காரணம் என்னன்னா டிஸ்டன்ஸ். இதுல வந்து வெளிச்சம் விடுது, வெயில் படுது, இதுல வந்து புல்லு முளைச்சு. இதுல வந்து டிஸ்டன்ஸ் இதை வந்து கரெக்டான அளவுல போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா புல்லு முளைக்காது. வாழை வீரியம் வளர்ந்து வரும், வேர் ஓடி சாடி வரும். போடுற உரமும் நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு வாழை கப்புனு மேல வளர்ந்து வரும். இந்த மலைக்கு புல்லுதான் முளைக்க தவிர வாழை வீரியம் வளரல. வாழை வயல்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கவே கூடாது. இதுக்கப்புறம் கண்ணு போட்டாலும் ஒண்ணு வீரியம் ஒண்ணு வரும், வராம போயிரும். பல சேதங்கள் உருவாகும். இதனால வாழையில வந்து நஷ்டம் வரும். அதனால மன உளைச்சல் உருவாகும். இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம தான். நம்மளோட தெளிவான சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா எந்த பாதிப்பும் வராது. வாழையில நல்ல மகசூல் எடுக்கலாம். இனி எங்கேயாவது உங்களுக்கு வாழை போடணும் அப்படின்னா எங்களுக்கு எங்கிட்ட கூப்பிடுங்க, நாங்க வந்து போட்டு தரோம். நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு விவசாயம் நாங்க இருக்க வரைக்கும் எந்த பகுதியிலாலும் வாழை போடுறதுக்கு நாங்க ஸ்பெஷலா வரோம். நாங்க பகுதிகளில் போடுறது எல்லா இடங்கள்லயுமே நல்ல மகசூல் எடுக்கிறாங்க. எந்த ஒரு சேதாரமும் கிடையாது. நல்ல ஒரு நல்ல லாபம் கிடைக்குது. இந்த வாழை பார்த்தா எங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இந்த வயலை வெட்டி கொடுத்தா எந்த மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப இந்த வெட்டையிலெல்லாம் கண்ணு வைக்கணுங்கிறாங்க. இந்த வாழை வளர்ந்து மேல வந்தாச்சு. இதுக்கு ஈக்குவலா இது வருமா? கேள்விக்குறிதான். இது கொலை வெட்டி முடிஞ்சிடும். அப்பதான் இது அரை வாழை வரும். அப்ப எதுக்கு தண்ணி பாய்ப்பாங்க? ரெண்டு பண்ண முடியாது. அடுத்த பருவம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பருவம் முடிஞ்ச உடனே அடுத்த பருவம் ஸ்டார்ட் பண்ணணும். எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நிற்பாங்க. ஓகே, அடுத்தால கவனமா போடும்போது எங்களை கூடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச வாழைக்கு வெட்டுற மக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு போடுங்க. எங்களதான் இல்ல, யாரோ வச்சாவது நல்ல தெளிவான முறையில வாழையை போடுங்க. நல்ல மகசூல் எடுங்க, லாபம் பெறுங்க. நல்ல வாழ்த்துக்கள்.